Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாத ஒரு புதிர் மாதிரி இருக்கும், சரியா? ஏன்னா இப்பயே நம்ம வெயிட் பண்ணிருக்கோம், அடுத்த அப்டேட் என்ன நடக்க போகுது, மெயில் வரும்னு சொன்னாங்க, மெயில் வரல, அடுத்த அப்டேட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பார்த்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இதே மாதிரிதான் எல்லா ரவுண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்ப ரெகுலரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. ரெகுலரா நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது. கரெக்டா அந்த நேரத்துல என்ன நடக்க போகுது அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது யாருக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், யாருக்கு பிரைவேட் காலேஜ் கிடைக்கும், யாருக்கு இப்பயே போய் அட்மிஷன்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல பேச போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க எந்த கம்யூனிட்டியான இருந்தாலும் சரி, ஓசியா இருந்தாலும் சரி, இல்ல பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த மாதிரி எந்த கம்யூனிட்டியா நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேணும், கவர்மெண்ட் காலேஜுக்காக நான் வெயிட் பண்றேன் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 185 அண்ட் எபோவாது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜுக்காக வெயிட் பண்ணலாம். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து கிடைச்சிடும், சரியா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல சார் நான் 185 பிலோ தான் இருக்கேன், அப்ப எனக்கு வந்து அஃபிலியேட்டட் காலேஜ்ல எனக்கு கிடைச்சிடுமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்தீங்க அப்படின்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 160 ல இருந்து ஒரு 185 வரைக்கும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ பிரைவேட் காலேஜஸ் நம்ம சொல்லும் போது எந்த பிரைவேட் காலேஜ் லோ ஃபீஸா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். அப்ப அந்த ஹெல்ப் நம்ம என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்பிளே நம்பர் பார்த்துருப்பீங்க, அந்த நம்பருக்கு உடனே நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அப்போ பிரைவேட் காலேஜஸ்ல நான் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்பயே போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா காலேஜஸ் வந்து பார்த்து வச்சுக்கலாம். இப்பயே போய் சும்மா காலேஜை விசிட் பண்ணிட்டு, ஏன்னா அக்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஏன்னா அக்ரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிகல் சப்ஜெக்ட். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தியரிட்டிக்கலா என்ன படிச்சாலும் சரி, அதை பிராக்டிகலா நம்ம அப்ளை பண்ணி என்ன கத்துக்கணும். அப்ப பிராக்டிகலா நம்ம அப்ளை பண்ணி கத்துக்கிறதுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. சும்மா நீங்க வந்து கவுன்சிலிங் நம்ம 53 சாய்ஸ் 53 நம்ம போட்டுவிடுவோம், ஏதாவது ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல போட்டு நீங்க இருக்கவே இருக்காதீங்க. முன்னாடியே போய் காலேஜை பாருங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ் பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து இப்போ உங்களை வந்து மெயில் வரும், உங்களுக்கு மெயில் வரும். அதே மாதிரி நாமளும் வீடியோ கொடுப்போம். அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து என்ன தகவல் வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இவங்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு 3 நாள் இல்ல 2 நாள் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சாய்ஸ் சொல்லி இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஏற்கனவே சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க, காலேஜ் வரிசையை போட்டுருப்பீங்களா, அதை மாத்தி அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அதை சஃபில் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், சரியா? அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 160 அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா 185 குள்ள இருந்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் போய் பாருங்க. அப்படி பிரைவேட் காலேஜஸ் எந்த காலேஜஸ் வந்து லோ ஃபீஸா இருக்கும் பிளஸ் நல்ல ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸோட இருக்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. சார் 160க்கு கீழே இருக்கும் சார், அப்ப நாங்க என்ன சார் பண்றது? அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போக முடியுமா? மேனேஜ்மெண்ட் கோட்டா போனோம் அப்படின்னா 2 லட்சம் ரூபா 2,25,000 ரூபா இந்த மாதிரிலாம் ஃபீஸ் வந்து கேட்கறாங்க. சார் நாங்க என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சவிதா யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியோட பிரான்ச் வந்து நமக்கு மதுரையிலே இருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டலோட சேர்த்து வெறும் 1.5 லட்சம் ரூபா வாங்குறாங்க. அதாவது இது வந்து ஐகேர் அப்ரூவ்ட் இருக்கக்கூடிய காலேஜ், சரியா? அதனால அங்க நம்ம படிக்கலாம். அங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்பிளேல இப்ப நீங்க பார்த்துருக்க நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஏன்னா சவிதா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ், சரியா? சென்னையிலும் சரி, சென்னையோட பிரான்ச் வந்து மதுரையில இருக்கு. நீங்க சவுத் சைட்ல இருந்து சென்னைக்கு வர முடியல, நான் சவுத் சைடு கூட படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மதுரையில அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிரான்ச்ல நீங்க போட்டுக்கலாம். இல்ல சார் நான் வந்து நார்த் சைடு இருக்கேன் சார், தமிழ்நாட்டில் நான் நார்த் சைடு இருக்கேன், எனக்கு சென்னைனா பெஸ்டா இருக்கும் அப்படின்னா நீங்க சவிதா யூனிவர்சிட்டியில நீங்க போட்டுக்கலாம், சரியா? அதனால இந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்துங்க. ஏன்னா இன்னும் குறைஞ்ச நாள் தான் வந்து அட்மிஷன்ஸ் வந்து இருக்கும். அதனால நல்லபடியா பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.